ஹாய் காய்ஸ், நம்ம சிஎல் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலி மக்களே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வீடியோ யூடியூப்பில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் போட்ட ஐபிஎல் ரிலேட்டடாக வீடியோ வரப்போகுது மக்களே. நெக்ஸ்ட் 2 months ஃபுல்லாக ஐபிஎல் திருவிழா தான் நடக்க போகுது. ஸோ நம்ம சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஐபிஎல் ரிலேட்டட் கண்டென்ட் தான் வரப்போகுது. வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாமே ஐபிஎல் ரிலேட்டட் தான் வரும். சாம்பியன்ஸ் ஆஃப் என்னால் பர்சனல் ரீசன்ஸ் கவர் பண்ண முடியலன்னு உங்கள்கிட்ட சாரி கேட்டு ஒரு இது பண்ணேன். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐபிஎல் 2025 10 டீமோட ப்ரிவியூமே போட போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதில் 2 டீமாக உட்காந்து போட போகிறேன். சிஎஸ்கே எம்ஐ மட்டும் தனித்தனி வீடியோவாக போட போகிறேன். அதே மாதிரி மீதி 2 டீம் ஷார்ட்ஸாக போட போகிறேன். ஸோ ஓவரால் 8 டீம் வீடியோவாக வரும், 2 டீம் ஷார்ட்ஸ் வரும். ஸோ கன்ஃபார்ம் இனி நம்ம சேனலில் ஐபிஎல் கண்டென்ட் ஒன்லி தான் மக்களே. ஸோ நான் சொன்ன மாதிரி ஐபிஎல் கண்டென்ட் தான் போட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா 10 டீமில் 3 டீம் 2 6 டீம் போட்டுருவேன். மீதி 2 டீம் சிங்கிள் வீடியோவாக வரும், மீதி 2 டீம் ஷார்ட்ஸாக வரும். ஸோ ஓவரால் 10 டீம்ஸுமே ஐபிஎல் 2025 ஸ்குவாட் ப்ரிவ்யூ அண்ட் ஓவரால் டீம் எப்படி இருக்குன்ற அனாலிசிஸ் எல்லாமே நம்ம இந்த நெக்ஸ்ட் 1 வீக்குள்ளே பண்ண போகிறோம். ஏன்னா ஐபிஎல் நெக்ஸ்ட் சாட்டர்டே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்குள்ளே நம்ம இது எல்லாமே பண்ணி முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் எந்த டீம் டாப் 4 குவாலிஃபை ஆகும், யார் யார் பாட்டமில் முடிக்க போகிறா, ஆரஞ்சு கேப் பர்பிள் கேப் ப்ரெடிக்ஷன் எல்லாமே சொல்ல போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2025 ஐபிஎல் ப்ரிவியூவாக ஆர்சிபி அண்ட் எஸ்ஆர்ஹெச், அதாவது சதர்ன் டார்பி, இவங்க 2 பேர் பற்றி நான் பேசினேன். ஆர்சிபி டீம் எஸ்ஆர்ஹெச் டீம் எப்படி இருக்குது, 2 டீமில் யார் குவாலிஃபை ஆவார், 2 டீமுக்கு யார் எக்ஸ்பெக்டட் பிளேஸ், அவங்களோட ஷெட்யூல் எப்படி, பிளேஸ்லாம் எப்படி இருக்குது, ஐபிஎல் 2025 அவங்களுக்கு எப்படி போகும், எங்கே முடிப்பாங்க அப்படி இப்படின்லாம் சொன்னேன். சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன், மறக்காம பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். இல்லை வீடியோ முடிச்சுட்டு அந்த வீடியோ பாருங்கள். ஸோ இன்றைக்கான வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி குவிஸ் செக்ஷனுக்கு போய்டுவோம். குவிஸ் எப்பயுமே நான் ஐபிஎல்லில் இருந்தால் நான் உங்களுக்கு எப்பயுமே கேட்பேன். ஸோ அந்த மாதிரி எப்பயும் கேட்பேன். முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் நான் கேட்குறேன். ஆன்சர் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. டவுட்டாக இருந்தாலும் போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ லாஸ்ட் டைம் ஐபிஎல் ஆக்ஷன் இது வரைக்கும் 17 வருஷம் நடந்திருக்கு. 18வது வருஷத்துலையும் ஆக்ஷன்லேயே பேர் போகாத ஒரு பிளேயர் யார் அப்படின்னு கேட்டேன். ஆன்சர் பார்த்தீங்கன்னா விராட் கோலி. சாய் வெங்கடேஷ்னு ஒரு சப்ஸ்கிரைபர், அவர் கரெக்டாக ஆன்சர் சொல்லியிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ அவர் சொன்னது தான் விராட் கோலி தான் ஆன்சர். இது வரைக்கும் ஐபிஎல் ஆக்ஷனில் ஒரு தடவை கூட பிட் வந்ததே இல்லை. ஸோ இன்றைக்கான கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் ஃபேர் பிளே அவார்டை நிறைய தடவை வாங்கினது எந்த டீம்? ஈஸியஸ்ட் கொஸ்டின், ஆன்சர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னைக்கு வீடியோவில் ஃபர்ஸ்ட் டீமாக டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட ஐபிஎல் 2025 சீசன் ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர், அபிஷேக் நாயர், சந்திரகாந்த் இவங்க சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் அண்ட் கோச்சில் ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சியில் ஒரு கன் டீம் ஃபார்ம் பண்ணி கேகேஆர் கப் அடித்தாங்க. எல்லாத்துக்கும் பயத்தை காட்டினாங்க. என்ன தான் ஒரு மேட்ச் 260 டிஃபெண்ட் பண்ணாமல் தோத்தாலும் மற்ற எல்லா மேட்சுமே வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணி ஈஸியாக எஸ்ஆர்ஹெச்சை தோக்கடிச்சிட்டு கப் அடித்தாங்க. அவங்களோட 3rd டைட்டிலில் லாஸ்ட் இயர் அடித்தாங்க. ஸோ இவங்களும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஐபிஎல் டீம் சிஎஸ்கே எம்ஐக்கு அப்புறம் வரும். ஸோ கொல்கத்தாவோட ஸ்குவாடுக்கு முன்னாடி அவங்க ஷெட்யூல் பார்த்துருவோம். அவங்க தான் ஐபிஎல் 2025 ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க. ஆனால் எஸ்ஆர்ஹெச்சில் ஆர்சிபியை ஆடுறாங்க. அதுதான் ஐபிஎல் 2025 ஃபர்ஸ்ட் மேட்ச் ஹோமில் ஆடுறாங்க. சாட்டர்டே March 22. அவங்களோட லாஸ்ட் மேட்ச்சுமே ஆர்சிபியோட தான் ஆடுறாங்க. பட் அது அவேல் ஆடுறாங்க. அதுவும் ஒரு சாட்டர்டே. அது பெங்களூரில் நடக்குது. ஸோ கொல்கத்தாவோட ஹோம் மேட்சஸ் யாரோட ஆடுறாங்க பார்த்தீங்கன்னா, ஆர்சிபியோட ஆடுறாங்க, எஸ்ஆர்ஹெச்சோட ஆடுறாங்க, எல்எஸ்ஜியோட ஆடுறாங்க, சிஎஸ்கேவோட ஆடுறாங்க, ஆர்ஆரோட ஆடுறாங்க, பஞ்சாபோட ஆடுறாங்க, ஜிடியோட ஆடுறாங்க. ஸோ இதுதான் கொல்கத்தாவோட 7 ஹோம் மேட்சஸ். கொல்கத்தா ஃபேன்ஸ் இந்த ஷெட்யூலை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட ஸ்குவாடு பார்த்துருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஓவரால் ஹையஸ்ட் பர்ச்சேஸாக வெங்கடேஷ் ஐயரை 23 crores கொடுத்து வாங்கினாங்க. அவர் தான் கேப்டனாக போடுவாங்க நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் நடந்தது வேறு. ஸோ ஓவரால் ஸ்குவாடு பார்த்துருவோம். பேட்ஸ்மேன்ஸில் ரிங்கு சிங் ரீடைன்டு, ரமன்தீப் சிங் ஆல்ரவுண்டர் ரீடைன்டு, ரகுவன்ஷி திரும்பி எடுத்திருக்காங்க, ரஹானே வாங்கியிருக்காங்க, மணிஷ் பாண்டே திரும்பி வாங்கியிருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸில் வெங்கடேஷ் ஐயர், சுனில் நரேன் ரீடைன்டு, ரசல் ரீடைன்டு, மொயின் அலி வாங்கியிருக்காங்க, ரோமன் போல் வாங்கியிருக்காங்க, திரும்பி அனுகுல் ராய் வாங்கியிருக்காங்க. விக்கெட் கீப்பர்ஸில் குர்பாஸ், குவிண்டன் டிகாக், லூனித் சிசோடியா. ஃபாஸ்ட் பவுலர்ஸில் வருண் சக்கரவர்த்தி ரீடைன்டு, ஆண்ட்ரிக் நோர்கியா, ஸ்பென்சர் ஜான்சன், அஷித் ராணா ரீடைன்டு, வைபவ் அரோரா, உம்ரான் மாலிக், மயாங்க் மார்க்கண்டே. ஸோ ஓவரால் லாஸ்ட் இயர் இருந்தவங்க மெஜாரிட்டி ஆஃப் த டீம் வாங்கியிருக்காங்க, ஒரு 2-3 பேர் தவிர. ஸோ இந்த டீமில் ஒரு பெஸ்ட்டு பிளேயிங் லெவன் கொல்கத்தாக்கு இந்த வருஷம் பார்க்க எப்படி இருக்குது அப்படின்றது நான் என்னோட ப்ரெடிக்ஷன் சொல்கிறேன். உங்களோட பெஸ்ட்டு கேகேஆர் பிளேயிங் லெவன் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்கிறேன். எந்தும் நல்லா இருக்கா இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ கொல்கத்தாவோட பெஸ்ட்டு பிளேயிங் லெவன் இந்த வருஷம் என் ஒப்பீனியனில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரஹமுல்லா குர்பாஸ், சுனில் நரேன். என்னடா டீகா கார்டு வைக்கலையா நீங்கள் கேட்கலாம். சுத்தமாக ஒரு ஃபார்ம்லேயே இல்லை, ஆடுறதும் இல்லை. அது குர்பாஸே பெட்டர் லெஃப்ட் ரைட் காம்போ. 1 down பார்த்தீங்கன்னா அஜிங்கியா ரஹானே, அவர் தான் இப்போ கேப்டன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் ஆடுவார். நம்பர் 4 ரகுவன்ஷி, அப்புறம் நம்பர் 5 வெங்கடேஷ் ஐயர், ஃபினிஷ்
ஃபினிஷிங்கில் ரிங்கு சிங், ஆண்ட்ரே ரசல், ரமன்தீப் சிங். பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரிக் நார்க்கியா, அஷித் தானா, வருண் சக்கரவர்த்தி. இவங்களோட இம்பாக்ட் பிளேயராக வைபவ் ஒரேரா வருவார். ஸோ ஓவரால் லாஸ்ட் இயர் இருந்த அதே பிளேயிங்கில் வந்தால் என்ன ஸ்ரேயஸ் ஐயர், மிச்சல் ஸ்டார்க்கு, ஃபில் சால்ட்டுக்கு பதிலாக நார்க்கியா, குர்பாஸ், ரஹானே, அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு கேகேஆரோட பேட்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கேப்டனாக அஜிங்கியா ரஹானே போட்டிருக்காங்க. எனக்கு ஒரு சரியான ஷாக்கு. அவர் பிளேயராக எடுக்கும்போது ஓகே ஸ்ரேயஸ் ஐயர் ரோல் எடுக்கிறாங்கன்னு நினச்சேன். பட் ஆஸ் அ கேப்டனாகவே ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரி பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ரஹானேவும் அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் கேப்டன் கிடையாது. ஒரே ஒரு தடவை தான் அவர் பிளே ஆஃப் கொண்டு வந்திருக்காரு. பட் ஆஸ் அ பிளேயராக அவர் நான் குறையே சொல்ல மாட்டேன். கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுவார். பட் பட்டுச்சுன்னா நல்லா ஆடி கொடுத்துருவார். 2023 இருந்த ரஹானே 2025 இருந்தால் கொல்கத்தாவுக்கு ரொம்ப உதவும். அட்லீஸ்ட் ஒரு கேப்டன்சியாவது நல்லா பண்ணோம். ஸோ ரஹானே இந்த தடவை கேப்டன்சி ப்ரெஷரும் இருக்குது. பேட்டிங்லேயும் லாஸ்ட் டைம் ஒன்றும் பண்ணல. ஸோ அதுவும் டெலிவர் பண்ணோம். ஸோ கொஞ்சம் கஷ்டமான சுச்சுவேஷன் தான் இருக்கார். என்ன வேணால் நடக்கலாம் கேப்டன்சி பொறுத்த வரைக்கும். பேட்டிங்லேயும் ரஹானே கான்சன்ட்ரேட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு சைடில் இருக்கிற பேட்ஸ்மேன்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கரிஷ் ரகுவன்ஷி, மும்பையோட யங் டேலண்ட். லாஸ்ட் இயர் தான் ஃபைன் பண்ணாங்க. செம்மையாக க்ரூம் பண்ணோம் கேகேஆர். நல்ல டேலண்ட்டு. கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட் அவர் இம்ப்ரூவ் பண்ணோம். மற்றபடி நல்லா ஆடி கொடுத்துருவார். நம்பர் 3 வந்தார் லாஸ்ட் டைம். இந்த தடவை ரஹானே ஆடுறதுனால நம்பர் 4 போவார். பட் எனிவேஸ் ஐ விஷ் திஸ் பாய் ஹேஸ் அ குட் சீசன் அகைன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ரகுவன்ஷி 250 to 350 ரன்ஸ் இந்த சீசனுக்கு நல்லா பண்ணால் நல்லா பிளேயராக வருவார். மனிஷ் பாண்டேக்கு மோஸ்ட்லி ஆட சான்ஸ் இல்லை. அவர் ஒரு பேக்கப் பிளேயர் தான். இன்னும் காலத்தை ஓட்டுறாரு கேகேஆரில் ஆடி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங். அவரை பற்றி சொல்லவே வேணாம். மாட்டுச்சுன்னா கைட்டி கொடுத்துருவார். பட் லாஸ்ட் இயர் வந்து அவருக்கான சீசனே இல்லை. ஏன்னா அவர் வரத்துக்கு முன்னாடி மெஜாரிட்டி ஆஃப் த மேட்ச் கொல்கத்தா பேட்டிங் மேட்ச்சை முடிச்சிருவாங்க. இல்லைனா அவருக்கு வந்து கடைசியில் ஒரு 2 ஓவர் 11 ஓவர் மாதிரி தான் டைம் கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ரிங்கு சிங் இந்த வருஷம் நிறைய மேட்ச் கிடைக்கணும். மேட்ச் பேட் கிடைக்கணும். அவருக்கு அப்புறம் நல்லா ஒரு 300+ ரன்ஸ் கிடைக்கணும். 2023 இந்த ரிங்கு சிங்கை பார்க்கணும். 2024 இருக்கும் சான்ஸே கிடைக்கல அவ்வளோ ஆடுறதுக்கு. ஸோ அதனால் இந்த தடவை ரிங்கு சிங் கிடையாது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஃபினிஷிங்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ பார்ப்போம் ரிங்கு சிங் இந்த வருஷம் திரும்பி டெலிவர் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர்ஸ் பற்றி போவோம். ரஹமுல்லா, குர்பாஸ், குவிண்டன் டிகாக் 2 பேருமே மகா ஃபார்ம் அவுட்டில் இருக்காங்க. பட் 2 பேரில் பெஸ்ட்டு ஃபார்ம் அவுட் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிகாக் தான் சொல்வேன். டிகாக் T20 வேர்ல்ட் கப் அப்புறமே ஆள் அட்ரஸே காணும். சிபிஎல் ஆனார். பட் அதுக்கப்புறம் எஸ்ஏலையுமே ஒழுங்காக ஆடவே இல்லை. அவரும் மகா ஃபார்ம் அவுட்டு. ரஹமுல்லா, குர்பாஸும் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஃபார்ம் அவுட்டு, SA20லையும் ஃபார்ம் அவுட்டு. ஸோ யார் 2 பேர் ஆட வைக்க போகிறாங்கன்னு தெரியல. நான் லெஃப்ட் ரைட்காங்க குர்பாஸ் சொன்னேன். அவங்க டிகாக்கே ஆட வைக்கலாம். பட் ஓவரால் இந்த 2 பேரில் யாரானாலும் இவங்க கிட்ட இருந்து ஒரு பிளிஸ்டிங் ஸ்டார்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மெஜாரிட்டி ஆஃப் த மேட்ச்சில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் ஓப்பனிங்கில் யார் கன்சிஸ்டன்ட்டாக ஆனாலும் ஒரு 300 to 400 ரன்ஸ் அடிக்கணும். லூனித் சிசோடியா பாவம் இந்தியன் பேக்கப் விக்கெட் கீப்பர், அவருக்கு சான்ஸ் கிடைக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு கொல்கத்தாவோட ஆல்ரவுண்டர்ஸ் பார்ப்போம். இதுதான் அவங்களோட ஸ்ட்ரென்த்னு எனக்கு தோணுது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ண ஆல்ரவுண்டர்ஸ் ரமன்தீப் சிங் அண்ட் ஆண்ட்ரே ரசல் கண்டிப்பாக எக்ஸ்பேக்டர் பிளேயர் தாங்க. அவருக்கு என்ன தான் ஏஜ் ஆகிட்டே வந்தாலும் ஐபிஎல் வந்துட்டா மட்டும் அவர் பீஸ்ட் மாதிரி ஆடிடுறாரு. லாஸ்ட் இயர் கொல்கத்தா ஜெயிக்க மெயின் ரீசனே ஆண்ட்ரே ரசல். நாங்கள் 19 விக்கெட்டு, அதே மாதிரி 225 ரன்ஸ் கம்மிங் அட் நம்பர் 6 and 7. ஸோ அந்த ஆண்ட்ரே ரசல் பர்ஃபார்மன்ஸ் இந்த வருஷம் வருமானது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அவர் கொஞ்சம் இன்ஜுரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பட் அதுக்கு ஈக்குவலாக காம்பன்சேட் பண்ண மாதிரி பர்ஃபார்ம் பண்ணாலே போதும் கொல்கத்தாவுக்கு நல்ல பேலன்ஸ் கிடைக்கும். ரமன்தீப் சிங் லாஸ்ட் இயர் எமர்ஜிங் பிளேயராக நல்லா வந்தார். கொல்கத்தாவுக்கு நல்லா ஆடி கொடுத்தாரு. இந்தியன் டீம் டெபியூ பண்ணார். ஸோ அவர்கிட்ட நிறைய ஹோப்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அவர் ஃபினிஷிங்கில் பேட்டிங் ஆறாரு, பவுலிங்காக அவர் கொஞ்சம் கொடுத்து ட்ரை பண்ணலாம். இவங்க 2 பேரும் நல்ல ப்ராஸ்பெக்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஆல்ரவுண்டர்ஸ் ரசல் தவிர யாரான்னு பார்த்தீங்கன்னா மொயின் அலி அண்ட் ரோமன் பவல். கண்டிப்பாக 2 பேருக்கும் பிளேயிங் ஆட சான்ஸே கிடைக்காது. மேபி ரோமன் பவல் வேணால் சான்ஸ் கிடைக்கலாம். மொயின் அலி ரொம்ப கஷ்டம். இவர் வந்து சுனில் நரேனுக்கு பேக்கப்பாக எடுத்திருக்காங்க. ரசல் பேக்கப்பாக பவல். பட் பவல் சம்டைம்ஸ் பேட்டிங் லேக் வந்து ஆட வைக்கலாம். வெங்கடேஷ் பற்றி சொல்லவே வேணாங்க. லாஸ்ட் இயர் ஒரு சூப்பர் சீசன் கட்சிது அவருக்கு. எல்லா மேட்சும் கிடைக்கலாம். மெஜாரிட்டி ஆஃப் மேட்ச் அவர் ப்ரூவ் பண்ணார். ஸோ இந்த தடவை அவருக்கு வைஸ் கேப்டன்சி வேறு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ரஹானே ஃபார்ம் அவுட்டு சரியா இல்லைன்னா வெங்கடேஷ் டேரெக்டாக கேப்டன்சி போகும். ஸோ அவர் கேப்டனோட பிளேயராக அவர்கிட்ட நான் ஒரு 400+ ரன்ஸ் இந்த சீசனில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவுலிங் பக்கம் போவோம். கொல்கத்தாவோட பெஸ்ட் ஸ்ட்ரென்த்தே இந்த டீமில் பவுலிங் தான் சொல்லணும். ஏன்னா ஸ்பின் பின்ஸ் வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நரேன் அச்சுக்கு ஆளே கிடையாது. வருண் சக்கரவர்த்தி லாஸ்ட் இயர் பர்ஃபார்மன்ஸ்னால பாருங்கள், இந்தியன் டீமில் T20 டெபியூ பண்ணி ODI ஃபார்மேட்டில் டெபியூ பண்ணி சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு போயிட்டு வின்னிங் சைட்லேயே இருந்து கப் அடிக்கிற போயிட்டார்னா அவரோட ரீச் வேறு லெவலில் இருந்திருக்கு. ஆல் தேங்க்ஸ் டு இஸ் பர்ஃபார்மன்ஸ் ஃபார் கேகேஆர் in IPL 2024. ஸோ கொல்கத்தாவோட எக்ஸ்பேக்டர் பிளேயர்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வருண் சக்கரவர்த்தியை சொல்லுவோம். அவரை பிக் பண்ணுறதே நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐபிஎலோட காலங்காலமாக இந்த காந்தி தாத்தா சுனில் நரேன். இவரு பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமும் ஆடி குத்துருக்கார். 2012 லாஸ்ட் இயர் வந்து பேட்டிங்கில் கலக்கினார் ஓப்பனிங்கில். ஸோ அந்த சுனில் நரேன் திரும்பி பார்க்க முடியுமா? 400+ ரன்ஸ் ஓப்பனிங்கில் சுனில் நரேன், மேட்ச் ஆன் மேட்ச் விக்கெட் எடுக்கிற சுனில் நரேன் கட்சின்னா கொல்கத்தா எங்கேயோ போயிடுவாங்க. பட் அது ரெப்ளிகேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அந்த சுனில் நரேன் திருப்பி இந்த வருஷம் வந்தால் கொல்கத்தாக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்பின்னர்ஸ் மயாங்க் மார்க்கண்டே, அனுகுல் ராய் 2 பேருக்கும் சான்ஸே கிடைக்காதுங்க. மோஸ்ட்லி ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சர்ஸ், அதாவது CSKல வந்து சேப்பாக்கில் மட்டும் வேணால் மயாங்க் மார்க்கண்டே அனுகுல் ராயில் யாராவது ஒருத்தர் ஆட வைக்கலாம். பட் மற்றபடி இவங்க 2 பேருக்கு அவ்வளோ சான்ஸ் கிடைக்காது. எல்லா மேட்சும் வரும்னு நிறையனே ஆடிடுவாங்க. மயாங்க் மார்க்கண்டேல வேறு ஏதாவது டீம் போயிருக்கலாம். பாவம் எங்கே அவ்வளோவா சான்ஸே கிடைக்காது. ஏன்னா அனுகுல் ராயே சான்ஸ் கிடைக்காம கஷ்டப்படுறாரு.
அவ்வளோதான் ஸ்பின்னர்ஸ் பற்றி சொல்ல முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் bowling டிபார்ட்மெண்ட் ஹர்ஷித் ராணா செம்ம டேலண்ட்டுங்க. கம்பீர் லாஸ்ட் இயர் ஃபைன் பண்ணார், டெல்லி பாய் நல்லா போட்டு கொடுத்தாரு. ஐபிஎல்ல டெலிவர் பண்ணதுக்கப்புறம் பார்டர் காஸ்கர் ட்ராஃபியில் போய் டெபியூ பண்ணார். அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஓடிஐ ஃபார்மேட்டு டெபியூ பண்ணி இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின்னிங் சைடில் நின்றார். ஆனால் இந்த கேகேஆர் பாய்ஸ்லாம் லாஸ்ட் இயர் சீரியஸாக நல்லா பண்ணாங்க. அதுக்கான காலப் கட்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்தியன் டீமில் பார்க்கறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஹர்ஷித் ராணா லாஸ்ட் இயர் பர்ஃபார்மன்ஸை இந்தியா ரெப்ளிகேட் பண்ணுவான்னு பார்ப்போம். பவர் பில்ல 2 ஓவர் அடி வாங்கிறார், பட் டெத்தில் நல்லா சமாளிச்சிடாரு. ஸோ ஹர்ஷித் ராணா கிட்டே இந்த வருஷம் லீடிங் விக்கெட் டேக்கராக கொல்கத்தா வருவான்னு பார்ப்போம். நல்லா ஃபாஸ்ட் bowling போட்டு டீமாக அவர் தான் லீட் பண்ண போகிறார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைட் ஃபாஸ்ட் bowlers இந்தியன் ஓவர்சீஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரிக் நார்க்கியா, ஸ்பென்சர் ஜான்சன், உம்ரான் மாலிக் அண்ட் வைபவ் அரோரா. கண்டிப்பாக ஸ்பென்சர் ஜான்சன், உம்ரான் மாலிக்கும் பெஞ்ச் தான். ஏன்னா சீனியர் ப்ரிஃபரன்ஸ் ஆண்ட்ரிக் நார்க்கியாக்கு தான் தருவாங்க. வைபவ் அரோரா லாஸ்ட் இயர் சூப்பராக பவர் பில் ஒரு 3 ஓவர் போட்டுருவார், நடுவில் ஒரு ஓவர் போட்டுருவார். ஸோ அவர்கிட்டேருந்து டெலிவர் பண்ணலாம். ஆண்ட்ரிக் நார்க்கியா ஒரு இன்ஜுரி கன்சர்ன் பவுலர், எனக்கு அது ஒன்று தான் பயம். அதனால ஸோ அவர் சுத்தமாக ஃபார்மில் இல்லை. அவர் நம்பி என்ன பண்ண போகிறாங்க தெரியல. ஸ்டாருக்கு போல நார்க்கியா ஒத்துக்க மாட்டேன், அதுக்கு ஸ்பென்சர் ஜான்சன் ஆட் வைக்கலாம். பட் இந்த ஒரு இடத்துல அவங்க வீக் ஆகலாம்னு தெரியுது. வைபவ் அரோரா நல்லா போடுறார், உம்ரான் மாலிக் ஏன்னு தெரியல. ஸோ அவ்வளோதான் மக்களே, கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட ஸ்குவாட் படிச்சிட்டேன். டீம் எப்படி இருக்குது, எக்ஸ்பேக்டட் பிளேயர் யார் யார் இருக்குது, என்னென்ன சேஞ்சஸ் லாஸ்ட் இயர்க்கு இந்த இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஓவரால் கவர் பண்ணிட்டேன். என்னோட ப்ரிடிக்ஷன் இந்த சீசன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸால் இந்த சீசன் டிஃபெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஐ வில் ப்ராபபிலி சே நோ. ஏன்னா ஏதோ இந்த ஸ்குவாடில் மிஸ் ஆகுதோன்னு தோணுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் செமிஃபைனல்ஸ் வர மாட்டாங்க. நான் ஒரு போல்டு ஸ்டேட்மெண்ட் தரேன், கண்டிப்பாக வர மாட்டாங்க. பட் அதுக்கான புஷ் பண்ணுவாங்க. அரௌண்ட் 4, 5, 6 முடிப்பாங்க. 4th பிளேஸ் வரது ரொம்ப கஷ்டம்ன்றது சொல்கிறேன். இது என்னோட ப்ரிடிக்ஷன், உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டீமாக பார்த்தீங்கன்னா 2022 சாம்பியன்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் போவோம். இவங்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ஹியூஜ் சேஞ்சர் ஒன்றால் அவ்வளோவா செமிஃபைனல்ஸ் போக முடியல. நிறைய இதுவாச்சு, டீம் ரொம்ப வீக்காக இருந்தது. ஸோ இந்த தடவை ஒரு நல்ல டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மெகா ஆக்ஷனில் ஹார்திக் பாண்டியா, முகமது ஷமிலாம் இல்லாமல் ஒரு நல்ல டீம் ஃபார்ம் ஆயிருக்கு குஜராத் டைட்டன்ஸ் கிட்ட. ஸோ இவங்களோட ஸ்குவாட் எப்படி இருக்குது, இவங்களோட ஃபிக்சர்ஸ் எப்படி இருக்குது, யார் கேப்டன், என்ன மாதிரி டீம் செமிஃபைனல்ஸ் போகுமா போகாதா எல்லாம் பார்ப்போம். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் குஜராத் டைட்டன்ஸ் ஒரு நல்ல பேலன்ஸ் டீமை ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். குடோஸ் டு தெம். ஸோ ஃபஸ்ட்டு குஜராத்தோட ஃபிக்சர்ஸ் பார்ப்போம். இவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்சை ஹோமில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கேகேஆர் மாதிரி பஞ்சாப் கிங்ஸோட ஆரம்பிக்கிறாங்க டியூஸ்டே. இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச். அவங்களோட லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட ஒரு ஹோம் மேட்ச் தான். அது வந்து அதான் ஒரு ஆஃப்டர்நூன் மேட்சாக இருந்தது. ஸோ அது வந்து 3:30 மேட்ச் வந்து சண்டே. ஸோ அதுதான் குஜராத்தோட லாஸ்ட் மேட்ச். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹோம் பிக்சர்ஸ் யாரோட ஆடுறாங்க பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், அதுக்கப்புறம் சன்ரைஸ் ஹைதராபாத். ஸோ இன்னும் இன்னொரு மேட்ச் இருக்குது, என்னால் சரியாக சொல்ல முடியல. ஸோ இதுதான் ஜிடியோட ஃபிக்சர்ஸ். ஸோ குஜராத் டைட்டன்ஸோட ஸ்குவாடு பார்த்துருவோம். கேப்டன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் மாதிரி இந்த வருஷமும் சுப்மன் கில் தான் கேப்டன் பண்ண போகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷன், ஷாருக் கான் 2 பேர் ரீடைண்டு. ஷெர்ஃபன் வித்தர்ஃபோர்ட் ஆக்ஷனில் எடுத்தாங்க. ஜாஸ் பட்லர் செம பிக்கு, குமார் குஷாகர், அனுஜ் ராவத் 2 கீப்பர்ஸ். ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ராகுல் தெவாட்டியா ரீடைண்டு, வாஷிங்டன் சுந்தர், கிளென் ஃபிலிப்ஸ், மகிபால் லோம்ரோர், கரண் ஜன்னத், நிஷாந்த் சிந்து, மானவ் சுதர். பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ரஷீத் கான் ரீடைண்டு, சிராஜ் எடுத்திருக்காங்க, ரபாடா எடுத்திருக்காங்க, பிரசித் கிருஷ்ணா எடுத்திருக்காங்க, ஜெரால் காட்சி, சாய் கிஷோர், அர்ஷத் கான், குர்னூர் சிங் பிரார், இஷாந்த் சர்மா, ஜெயந்த் யாதவ், குல்வந்த் கஜோலியா, ஒரு ஃபாஸ்ட் bowling அட்டாக்கே எடுத்திருக்காங்க. பவுலர்ஸில் ஸ்பின்னர்ஸும் நிறைய இருக்குது. ஸோ இந்த டீமில் கேகேஆர் கம்பேர் பண்ணால் வெரைட்டி நிறைய இருக்குது. அதே மாதிரி நல்ல லெஃப்ட் அண்ட் ரைட் காம்போ இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல பேலன்ஸ் டீமாக தெரியுது கேகேஆர் கம்பேர் பண்ணால். ஜிடியோட பெஸ்ட் பிளேயிங்லாம் இந்த வருஷம் எப்படி இருக்குன்றது இன்னும் ப்ரெடிக்ஷன் நான் சொல்கிறேன். உங்களோட ஜிடி பெஸ்ட் பிளேயிங்லாம் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நல்லா இருக்கா இல்லைன்னு எதுவும் சொல்லுங்கள். ஸோ ஆஸ் யூஷுவல் சுப்மன் கில் கேப்டன்சி ஓப்பனிங் பண்ணுவார். லாஸ்ட் டைம் சாய் சுதர்ஷன் ஓப்பனிங் பண்ணாங்க. பட் இந்த தடவை ஜாஸ் பட்லர் இருக்கிறதுனால அவர் 1-2 தள்ளுவாங்க. ஸோ பட்லர் அண்ட் சுப்மன் கில் வில் பி த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். கீப்பிங்கும் பட்லர் பண்ணுவார். நம்பர் 3 அதாவது 1-down சாய் சுதர்ஷன், நம்பர் 4 கிளென் ஃபிலிப்ஸ், நம்பர் 5 ஷாருக் கான், நம்பர் 6 வாஷிங்டன் சுந்தர், நம்பர் 7 ராகுல் தெவாட்டியா, நம்பர் 8 ரஷீத் கான், நம்பர் 9 ககிசோர் ரபாடா, நம்பர் 10 முகமது சிராஜ், நம்பர் 11 பிரசித் கிருஷ்ணா. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் பவுலர்ஸ், 2 ஸ்பின்னர்ஸ், ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர் இருக்காங்க. நல்லா தான் இருக்குது இந்த பிளேயிங் லெவன். பட் எங்கே கொஞ்சம் ஒரு ஃபினிஷிங் அடி வாங்குதுன்னு தோணுது. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து குஜராத் டைட்டன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேப்டன் சுப்மன் கில்க்கு வந்து லாஸ்ட் சீசன் வந்து ரொம்ப ஒரு ஆர்டினரி சீசனாக தான் இருந்தது. சிஎஸ்கேவோட ஒரு செஞ்சுரி வைப்பார், ஒரு நல்ல நாக். பட் அதெல்லாம் ஆஞ்சி செமிஃபைனலுக்கு போக முடியாத சுச்சுவேஷனில் அடிச்சார். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 350 போட்டார். பட் கில் ஸ்டாண்டர்டுக்கு அதெல்லாம் ரொம்ப கம்மி. ஏன்னா 2023 பேய் அடி அடிச்சார், 800+ ரன்ஸ் அடிச்சார். அந்த மாதிரி ஒரு கில்லை லாஸ்ட் இயர் நம்மளால் பார்க்க முடியல. அவர் கொஞ்சம் T20 ஸ்டாண்டர்டில் அப் பண்ணணும், ரொம்ப பால்ஸ் கன்சியூம் பண்ணார். ஸோ அதனால் கில்லுக்கிட்டே இந்த வருஷம் கேப்டன்சிலையும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், பேட்டிங்லையும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். கேப்டன்சி அவர் இப்போ தான் கற்றுக்கிறாரு. பட் நேராக கற்றுக் கொடுக்க ஆள் இருக்கார், பட்லரும் இருக்கார். ஸோ கேப்டன்சி நல்லா பண்ணுவான்னு நடந்த இந்த சீசன். பேட்டிங்கில் ஒரு 600+ ரன்ஸ் அச்சா போதும். ஜிடிக்கு அவர் ஓப்பனிங்கில் நல்லா ஆடி கொடுத்துருவார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன்ஸ் பார்க்க போவோம். ஷெர்ஃபன் ருத்தர்ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா கிளென் ஃபிலிப்ஸ்க்கு பேக்கப்பாக தான் எடுத்திருக்காங்க. அவருக்கு சப்போஸ் எதாவது ஆச்சுன்னா ஷெர்ஃபன் ருத்தர்ஃபோர்ட் வைப்பாங்க. மோஸ்ட்லி ஒரு பேக்கப் தான், பட் நல்ல டேலண்ட் தான், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். அதுக்கப்புறம் ராகுல் தெவாட்டியா டெசிக்னேட்டட்
ரிட்டையர்ட் ஃபினிஷர் 2022 ஆடின்னு இருக்காரு. இப்போ வரைக்கும் நல்ல லாயல்ட்டி. அவருமே அப்பப்போ கிடைக்கிற சான்ஸ்லாம் முடிக்காரு. பட் இவருமே லாஸ்ட் சீசன் கொஞ்சம் ஃபெயிலியர், இந்த வருஷம் நல்லா பண்ண எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். சாய் சுதர்ஷன் பற்றி நான் சொல்லவே வேணாங்க. 2023 இப்போ வரைக்கும் ஜிடிக்கு கன்சிஸ்டன்ட்டாக ஆடுற ஒரே பிளேயர் பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் தான். மேட்ச் ஆன் மேட்ச் 20-30 அச்சு கொடுத்துருவார். பால் கன்சியூம் பண்ணாலுமே தேவை வேண்டிய ரன்ஸ் அச்சு கொடுத்துருவாரு. ஸோ இந்தியாவுக்காக டெபியூட் பண்ணியிருக்காரு. ஸோ இவர்கிட்ட ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அரௌண்ட் 400 to 500 ரன்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர்ஸ் பற்றி போவோம். அனுஜ் ராவத்தன், குமார் குஷாக்ரா 2 பேருமே பேக்கப் பிளேயர்ஸ் தான். ஏன்னா அங்கே ஜாஸ் பட்லர் இருக்கும்போது இவங்க 2 பேருமே கைண்ட் ஆஃப் ஓப்பனிங் பிளேயர்ஸ் தான். ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது, பேக்கப் தான். ஜாஸ் பட்லர் 16 crore கொடுத்து எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு சூப்பர் பிக்காக அமையணும்னா அது பட்லர் கையில் தான் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 செஞ்சுரி அடிப்பார். அதை தாண்டி பட்லர் கிட்ட சொல்கிற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸே ஒன்றுமே வரல. அண்ட் ஸோ இந்த தடவை சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் சரி, அதுக்கு வந்து முடிஞ்ச T20 வேர்ல்ட் கப்லையும் சரி ஃபெயிலியர் தான். ஸோ பட்லர் கிட்டேருந்து இந்த வருஷம் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். குஜராத் டைட்டன்ஸ் ஒரு ஃப்ரெஷ் டீம், ஃப்ரெஷ் ஃபேஸ், எப்படி ஆட போகிறான்னு தெரியல. பட் பழைய 2022 ஆடின மாதிரி ஆனால் எல்லாம் காலி. ஒரு 600 ரன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பட்லர் கிட்டேருந்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ் பக்கம் போவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாடு கோரே இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஷாருக் கான், வாஷிங்டன் சுந்தர், அதுக்கப்புறம் மைபால் ஒம்பர் இல்லை, ஷாருக் கான், சொன்னேன். ஷாருக் கானை வந்து ரீட்டைன்லாம் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஃபெய்த் பார்க்குறாங்கன்னா அவர் அதுக்கேற்ற மாதிரி டெலிவர் பண்ணோம். ஏன்னா ரீட்டைன் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அந்த பெர்ஃபார்மன்ஸே எல்லாமே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க, டேலண்ட் பார்த்து தான். ஸோ ஷாருக் கான் கண்டிப்பாக நம்பர் 4, 5, 6 தான் வருவார் இந்த சீசன். ஸோ அவர்கிட்ட ஒரு 250+ ரன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணால் அவருக்கு பவுலிங்கும் கொடுக்கலாம், ஆஃப் ஸ்பின் நல்லா போடுவார். வாஷிங்டன் சுந்தர் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் காலப் கட்சியிலேருந்து நல்லா பண்ணுறாரு. ஸோ அவர் ஒரு ஆஃப் ஸ்பின் மெட்டீரியல். அவர் வந்து 4 ஓவர் நல்லா போட வரான்னு சொல்ல முடியாது. லாஸ்ட் டைம் சரியாக யூஸ் பண்ணல. பட் இந்த தடவை GT அவரை யூஸ் பண்ணோம். பேட்டிங்லையும் வேல்யூபிள் ரன்ஸ் அடிச்சு கொடுத்துருவாரு. மைகேபால் ஒரு பேட்ஸ்மேனாக தான் ஆடுறாரு. அவர் வந்து மோஸ்ட்லி பேக்கப்பாக தான் ஆடுவார். பவுலிங் அடிச்சா பார்க்கலாம். ஸோ ஒரு நல்ல ஆல்ரவுண்டர்ஸ் இந்தியன் லைட். ஃபாரின் பார்த்தீங்கன்னா கரீம் ஜன்னத், அதுக்கப்புறம் கிளென் ஃபிலிப்ஸ். கரீம் ஜன்னத் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆப்கானிஸ்தான் ஃப்ளேவர்னால ரஷீத் கான் சொல்லி எடுத்தாங்களான்னு தெரியல. பட் மோஸ்ட்லி அவர் சப்ஸ்டியூட் தான், வாய்ப்பு இல்லை. கிளென் ஃபிலிப்ஸ் தான் சீனியர் பிளேயர். அதாவது ஃபஸ்ட்டு ஃபோர்மோஸ்ட் பிளேயிங் நல்லா ஆடுவார்னா அவர் தான் சொல்லுவாங்க. ஏன்னா செம்ம ஃபீல்டரு, செம்ம பேட்ஸ்மேன், செம்ம பவுலர், நல்ல யூட்டிலிட்டி பிளேயர். ஸோ ஃபஸ்ட் டைம் ஆடுறாரு குஜராத் டைட்டன்ஸ்க்கு. நான் IPL SRH ஆடிருக்காரு இதுக்கு முன்னாடி. ஸோ அவர்கிட்ட ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கரீம் ஜன்னத் மோஸ்ட்லி பேக்கப் தான். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் GTயோட ஹியூஜ் ஸ்ட்ரென்த்னா அவங்களோட பவுலிங் அட்டாக் தான் நான் சொல்லணும். ஏன்னா அதை லீட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓல்டு வாரோஸ் ரஷீத் கான். லாஸ்ட் இயர் வந்து ஒரு புவர் ஆர்டினரி சீசன் தான் சொல்லுவேன். ஒன்றுமே பண்ணல ரஷீத் கான். அவர் உஷாராக ஆடிடுறாங்க. சில மேட்ச் எக்ஸ்பென்சிவாகவும் போனார். ஸோ இந்த தடவை அந்த ரஷீத் கான் இல்லாமல் பழைய டெட்லி ரஷீத் கானை பார்க்க விரும்புகிறேன். டீமோட வைஸ் கேப்டன் வேறு. ஸோ நல்லா இது பண்ணோம். ஸோ ரஷீத் கான் கிட்டேருந்து டெட்லியான பர்ஃபார்மன்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அரௌண்ட் ஒரு 12 to 17 விக்கெட்ஸ் எடுக்கணும். பழைய ரஷீத் கான் 24 overs 25, 28, 30 கொடுக்கணும். இந்த 40லாம் போகக்கூடாது. நான் நடுவில் போனார் லாஸ்ட் இயர் சில மேட்ச். ஸோ பழைய ரஷீத் கானாக வரணும். ஃபார்மில் இல்லைனாலும் IPL வந்துருவாரோன்னு தோணுது. ஸோ ரஷீத் கான் கிட்ட ஒரு ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அவர் தான் டீமோட 50% ஸ்ட்ரென்த்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்பின் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜெயந்த் யாதவ். இவர் ரொம்ப வருஷமாக GTலேயே வாழ்றாரு. பட் சீசனுக்கு ஒரு மேட்ச் தான் தராங்க. நல்ல ஆஃப் ஸ்பின்னர், இந்தியாவுக்குலாம் ஆடிருக்காரு. நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இவருக்கு மோஸ்ட்லி சான்ஸ் கிடையாது. பிளேயிங் லோனில் பேக்கப் தான். அதுக்கப்புறம் நிஷாந்த் சிந்து CSK கிட்ட வாங்கியிருக்காங்க. ஒரு நல்ல ரைட் ஆர்ம் ஸ்பின்னர். இவருமே Under 19 நல்லா பண்ணவர். இவர் ஆட வைப்பான்னு கேட்டிங்கன்னா இவரும் பேக்கப் தான். சாய் கிஷன் மட்டும்தான் ஒரே ஒரு பிளேயிங் லெவன் ப்ராஸ்பெக்டாக நான் பார்க்குறேன். அதுவும் சில பல பிச் கண்டிஷன்ஸ் தான் ஆடுவார். எல்லா மேட்சும் சாய் கிஷோர் ஆடுவாரான்னு எனக்கு தெரியாது. பட் நல்ல பவுலர் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மானவ் சுத்தர். இவரும் சாய் கிஷோருக்குள்ளேயும் நல்ல காம்படிஷன் இருக்கும். லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் 2 பேருமே நல்லா போடுவாங்க. ஸோ ஸ்பின் டிபார்ட்மெண்ட் ஓரளவு பார்க்க நல்லா இருக்குது. வீக்காலாம் இல்லை குஜராத். பட் நிறைய லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபாஸ்ட் பவுலிங் பக்கம் போவோம். ஃபாஸ்ட் பவுலிங் தாங்க இந்த வருஷம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்காங்கன்னா லாஸ்ட் டே ஷமி இன்ஜுரி ஆனதால ரொம்ப அடி வாங்கினாங்க அந்த டிபார்ட்மெண்ட்டில். இந்த தடவை அதை கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்தியன்ஸ்லேயே சூப்பராக எடுத்திருக்காங்க. முகமது சிராஜ் வந்து RCB கிட்ட வாங்கியிருக்காங்க. பிரசித் கிருஷ்ணா வாங்கியிருக்காங்க. டெல்லியிலேருந்து இஷாந்த் சர்மா வாங்கியிருக்காங்க. ஆனால் இஷாந்த் சர்மாலாம் சொல்கிறேன் லாஸ்ட் இயர் சூப்பராக போட்டார் டெல்லிக்கு. அதை குஜராத்துக்கு ரெப்ளிகேட் பண்ணுவார்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஆசிஷ் நேரா அவரோட ஃப்ரெண்டு வேறு. ஸோ இஷாந்த் சர்மா எக்ஸ்பேக்டர் பிளேயராக நான் இந்த வருஷம் GTக்கு பார்க்குறேன். பட் ஆனால் அவருக்கு நல்லா ஆட வைக்கணும். அது இல்லாமல் முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா இன்ஜுரிலேருந்து வராது. ஸோ அவர் எப்படி போட போகிறான்னு தெரியல. பட் முகமது சிராஜ் தான் இந்த பேஸ் அட்டாக்கை லீட் பண்ண போகிறார். அவர்கிட்ட ஒரு 10 to 15 விக்கெட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எக்கானமி நல்லா போடணும். RCBயில் இருந்துட்டு GTயில் வராது. ஸோ அவங்களோட ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா ஆரம்பிக்கணும். ஃபாரின் பவுலர்ஸ் பக்கம் போனீங்கன்னா ஜெரால் கோட்சியன், ககிசோ ரபாடா 2 சவுத் ஆஃப்ரிக்கன் டூவர். ஸோ நல்ல காம்பினேஷன் இருக்கும் 2 பேருக்கும். ரபாடாவுமே லாஸ்ட் இயர் பஞ்சாப் ஒரு புவர் சீசனாக தான் அமைஞ்சிது. பயங்கரமாக அடிச்சிட்டாங்க. ஸோ இந்த தடவை அதெல்லாம் மறந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணோம். ரபாடா, சிராஜ் தான் டீமை காப்பாற்ற போகிறாங்க ஃபாஸ்ட் பவுலிங்கில். 2 பேரும் ஓவரால் ஒரு 15 விக்கெட்ஸ் கிட்ட இந்த சீசனில் எடுத்து ரீட் பண்ணால் கண்டிப்பாக இந்த டீம் நல்லா பண்ணோம். ஜெரால் கோட்சி பேக்கப் தான் ரபாடாக்கு. அவருமே இன்ஜுரிலேருந்து வராரு. பட் லாஸ்ட் டைம் மும்பைக்கு நல்லா பண்ண
பண்ணார் ஐபிஎல்ல. ஸோ அந்த மாதிரி இந்த குஜராத்துக்கு போனோம். பட் இவங்களுக்கு எல்லாமே இந்த அகமதாபாத் பிச் வந்து நல்லா சூட் ஆகும் தான் என்னோட ப்ரெடிக்ஷன் சொல்கிறேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் பேக்கப் இந்தியன் பவுலர்ஸ் இவங்க 3 பேருமே மோஸ்ட்லி பிளேயிங் ஆடுறது கஷ்டம். குர்நூர் சிங் பிரார், அர்ஷத் கான், குல்வந்த் கஜோலியா 2 பேர் லெஃப்ட் ஹேண்டர்ஸ், குர்நூர் சிங் பிரார் ரைட் ஹேண்ட் பவுலர். ஸோ அர்ஷத் கான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீமில் இருந்தார். டெல்லியோட ஒரு மேட்ச்சில் குவிக் ஃபயர் 20 பால்ஸில் 50 அடிப்பார். லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் நல்லா போடுவார். ஸோ அவர் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக சப்போஸ் எங்கேயும் ஆட வைப்பாங்க. குல்வந்த் கஜோலியா லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர், இவர் வந்து ரொம்ப வருஷமாக ஆடுறாரு டெல்லி பவுலர்ஸ், இவருக்கும் சான்ஸ் இருக்குது. குர்நூர் சிங் பிரார். ஸோ மற்றபடி அவ்வளோதான் மக்களே. குஜராத் டைட்டன்ஸோட ஹோல் ஸ்குவாடுமே நான் கவர் பண்ணிட்டேன். எது ஸ்ட்ரென்த்து எது வீக்னஸ் எங்கே அடி வாங்குவாங்க எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ இந்த குஜராத் டைட்டன்ஸ் ஸ்குவாட் 2024 கம்பேர் பண்ணால் 2025 நிறைய ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அண்ட் பிளேயிங் லெவனுமே நல்ல பேலன்ஸ்டாக இருக்குது. கேப்டன் ஓகே கொஞ்சம் புதுசு, பட் மற்றபடி எல்லாமே இருக்குது. ஃபினிஷிங் மட்டும்தான் அடி வாங்குவாங்க. மற்றபடி பேட்டிங், பவுலிங், ஸ்பின் டிபார்ட்மெண்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ நான் என்னோட ப்ரெடிக்ஷன் சொல்கிறேன். என்னோட செகண்ட் டீமாக இந்த வருஷம் ஐபிஎல் 2025 செமிஃபைனல்ஸ்க்கு குஜராத் டைட்டன்ஸ் குவாலிஃபை ஆகும்னு சொல்கிறேன். கொல்கத்தா குவாலிஃபை ஆகாதுன்னு சொல்லியிருக்கேன், குஜராத் குவாலிஃபை ஆகும்னு சொல்லியிருக்கேன். இது என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ அவ்வளோதான் மக்களே, வீடியோட எண்டு பாட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஓவரால் குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட ஐபிஎல் 2025 டீம் ப்ரிவ்யூ பார்த்தோம். பிளேயர்ஸ் லிஸ்ட் படித்தோம். அவங்களோட ஃபார்ம் எப்படி இருக்குது, பிளேயிங் லெவன் எப்படி ஃபார்ம் பண்ணலாம், பெஸ்ட்டாக பிளேயிங் லெவன், அவங்களோட ஷெட்யூல் எப்படி இருக்குது, ஓவரால் அவங்க இந்த வருஷம் பாயிண்ட்ஸ் டேபிள் எங்கே முடிப்பாங்க, என்னென்ன ஏரியாஸ் அவங்களுக்கு லேக் ஆஃப் கன்சர்ன், அதுக்கப்புறம் வீக்னஸ், ஸ்ட்ரென்த் எல்லாமே படிச்சிட்டோம். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் ஒரு 2 டீமோட வரேன். இனி நம்ம சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஐபிஎல் தீவிரா என்ஜாய் மக்களே.